ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். இதெல்லாம் delete பண்ணிடலாம். ஓகே, இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸு, அதில் கிளாஸ் பேஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷன் பேஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் லிஸ்ட் பார்த்தோம். இதில் வந்து வீட் இன்ஸ்டால் பண்ணோம், டெய்ல்வின் கான்ஃபிகர் பண்ணோம், ப்ராப்ஸ்னால் என்ன பார்த்தோம், அதில் வாட் இஸ் ப்ராப்ஸ், ஒய் டு யூஸ் ப்ராப்ஸ், அதுக்கப்புறம் ஹவு டு கிரியேட் ப்ராப்ஸ், ஹவு டு ரிசீவ் ப்ராப்ஸ், ஹவு டு ரெண்டர் ப்ராப்ஸ். கரெக்டாக? அதுக்கு ஒரு லிஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தோம். லிஸ்ட் ஆர் அரேஸ்ன்னு சொல்லலாம். எப்படி க்ரியேட் பண்ணோம், எப்படி ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா யூஸிங் மேப்பு. அதுக்கப்புறம் ஒரு கீ ப்ராப்ளம் பார்த்தோம். கீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொன்னேன்? மூணு வேஸ் சொல்லியிருக்கேன். UUID, இண்டெக்ஸ் ஆர் பேக்கெண்ட்லேருந்து வரக்கூடிய டேட்டாலே ஏதோ ஒரு யூனிக் டேட்டா இருக்கும், சம்திங் லைக் ஐடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஊக்ஸ் பார்த்தோம். ஊக்ஸில் யூஸ் ஸ்டேட் வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஒரு நிமிஷம் கைஸ், இஃப் ஐ எம் ஏபிள் டு ஃபைண்ட் ஆன் பார்க்குறேன். இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஊக்ஸ் ஷார்ட்டாக ஒரு 5 minutes ரீகால் பண்ணலாம். வாட் இஸ் ஊக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் விச் வாஸ் டெவலப்டு பை ரியாக்ட் டெவலப்பர்ஸ் ஆர் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ். கரெக்டாக? இதான் ஊக்ஸோட டெஃபினேஷன். நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்ன 2 ஊக்ஸ் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஒன்று யூஸ் ஸ்டேட், அப்புறம் ஒன்று யூஸ் எஃபெக்ட். யூஸ் ஸ்டேட் வந்து 80% யூஸ் பண்ணுவோம் அப்ளிகேஷன்ஸில். யூஸ் எஃபெக்ட் வந்து 20% யூஸ் பண்ணுவோம். கிளியரா? ஸோ இது எப்படி நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்கிறோம், எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு? நான் சும்மா ஃபங்க்ஷன் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லணும். ஸோ யூஸிங் திஸ் brackets, இட்ஸ் லைக் அ ஃபங்க்ஷன் கால். கிளியரா? நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க? லெட் கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத ஜாவாஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ண வேரியபிள். இப்படி இப்போ நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி இதை அப்டேட் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைப்பா? வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ வில் ஃபேஸ்? சூப்பர், இட்ல அப்டேட்டு, பட் ஆனால் யூஐயில் அப்டேட் ஆகாது. கிளியரா? ஸோ இதுதான் பிரச்சனை. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு when it is local state variable. ஸோ இது வந்து நம்ம ரியாக்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள். அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணால் அப்டேட் பண்ணால் யூஐயில் அப்டேட் ஆகாது, பட் ஆனால் வேரியபிள் அப்டேட் ஆகும். ஸோ யூஐக்கு தெரியணும் நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணணும்? லெட்டு ஒரு லைக் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், யூஸ் ஸ்டேட்டுன்ற மெத்தட் வந்து நமக்கு 2 விஷயம் ரிட்டர்ன் பண்ணும். என்னது? வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு அப்புறம் ஒன்று, அப்புறம் செட்டர் ஃபங்க்ஷன் ஒன்று ரிட்டர்ன் பண்ணும். இதை இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். லெட்டு ஒரு ப்ராக்கெட்ஸு 2 விஷயங்கள், ஸோ நேமு அண்ட் செட் கவுண்ட். இங்கே நம்ம பேர் வச்சோம்ல, கவுண்ட் அண்ட் கவுண்ட் பேர் வச்சுக்கலாம். இந்த செட் கவுண்ட்டுன்றது என்னது? டு அப்டேட் திஸ் வேரியபிள். ஓகேங்களா? இது பேர் செட்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு செட்டுன்னு வைக்கணும்னு எந்த ரூலும் இல்லை, பட் ஆனால் நேமிங் கன்வென்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எவ்ரி டைம் தே யூஸ் டு கால் செட்டு, அதுக்கப்புறம் வேரியபிள் நேமை வந்து ஆட் பண்ணிப்பாங்க. கிளியருங்களா? இனிஷியல் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கோம்ல லெட் கவுண்ட்டுக்கு, அந்த இடத்துல இங்கே இனிஷியல் வேல்யூ கொடுத்துக்கலாம். இனிஷியல் வேல்யூஸ் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன்,
அரே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். கிளியருங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கலாம்? ஸோ ஓகே நான் சொல்கிறேன். இதுதான் வந்து நார்மல் வந்து ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது செட்டர் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். ஒன்று வந்து இண்டிபெண்ட், அப்புறம் வந்து டிபெண்ட். ஓகேங்களா? இண்டிபெண்ட்னா இட் வில் நாட் லைக் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது வேல்யூ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை செட் பண்ணிடும். இது எனக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வேணும் ப்ளஸ் வந்து எனக்கு புது வேல்யூ ஆட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கால் பேக்கை கொடுப்போம். ஸோ இங்கே வந்து அரேஸ்ன்னு பார்த்தோம், அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி. கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஒரு ஸ்டேட் வேரியபிள் லோக்கல் ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி அரேஸ் பார்த்தோம். அரேஸில் எப்படி ஒரு அரே க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி அப்டேட் பண்ணுறது. அரேக்கு அப்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன யூஸ் கேஸ் வரும் நிறைய டைமு, இட் வில் பி ஆஸ் அன் கால் பேக்காக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபைனலாக நீங்கள் வந்து யூஸ் ஸ்டேட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறேன். என்னது? வென்எவர் த செட்டர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ரியாக்ட் வில் ரீரண்டர் த காம்போனன்ட். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது என்ன அர்த்தம், நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிள் அப்டேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அதை வச்சு ரியாக்ட் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிடும். கிளியருங்களா? நிமிஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we have created a command இது. ஸோ இதில் நான் சின்னதாக ரீகால் பண்ணிடுறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இனிஷியலாக எம்டியாக கூட இருக்கலாம். இதுவுமே கரெக்டு தான், பட் ஐ ஹவ் கிவன் ஸ்ட்ரக்சர். ஓகே. அண்ட் இது எப்படி செட் பண்ணோம்? ஸோ ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட்டு, அரேனா அரே. ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு யூ கேன் டேரெக்ட்லி செட். ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வரும்? ஸோ ஒன்றை மட்டும் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இன்னொன்று வந்து எரேஸ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும். 3 டாட் கொடுத்து ப்ரீவியஸாக இதில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக இருக்க டேட்டா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் டேட்டாவில் செட் பண்ணுங்க, புதுசாக என்ன வேணும். ஓகேங்களா? இப்படி தான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுவீங்க. அதேமாதிரி அரே எப்படி க்ரியேட் பண்ணும், இதே தான் சேம். அரே எப்படி க்ரியேட் பண்ணணும், இப்படி தான் அரே க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணும்போது அதே தான், ஒரு ஆப்ஜெக்ட்டு. சரி, இங்கே அரேனா அரே, ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதில் டேட்டா செட் பண்ண போகிறீங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்படி செட் பண்ணுறீங்களா, இப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகும், யாராவது வாட் வில் ஹேப்பன்? இப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகும்? சரி, ஓகே. இது டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டாக? சூப்பர். ப்ரீவியஸ் டேட்டா வில் கெட் எரேஸ்ட். கரெக்டாக? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு கோ டு த கால் பேக் ஆப்ஷன். கால் பேக் ஆப்ஷனில் சேம் யூ ஹேவ் டு கிவ் அ கால் பேக்கு. கால் பேக்கில் அரேஸில் 3 டாட் கொடுத்து ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்க அரேயில் இருக்க எல்லாமே வந்துடும், ப்ளஸ் உங்கள் புது டேட்டா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீவியஸ் டேட்டா எரேஸ் ஆகாது. கிளியர் அப்போ இது வரைக்கும்? இதுதான் யூஸ் ஸ்டேட், கம்ப்ளீட் யூஸ் ஸ்டேட்டு. ஓகே. ஸோ கிவ் டு சம் ஸோ ஒரு நிமிஷம் பண்ணுறது.
இது வரைக்கும் பார்த்துருக்கோம்பா. கரெக்டாக இது எல்லாமே பார்த்தோம். மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம், அதுதான் பெஸ்ட் வே. இது எல்லாமே பார்த்துட்டோம். கால் பேக் செட்டப் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் பார்த்துட்டோமா. இப்போ யூஸ் எஃபெக்ட் பார்க்க போகிறோம்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து என்னது யூஸ் எஃபெக்ட். ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் யூஸ் எஃபெக்டோட ஃப்ளோ, யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அது எல்லாமே பார்த்துடலாம். டுமாரோ வில் இன்டெகிரேட் அவர் ஏபிஐ. கிளியரா? ஸோ நான் சொல்கிறேன் என்ன ஏபிஐ, என்ன அது கால் எல்லாமே நான் சொல்கிறேன். பட் பேசிக் யூஸ் எஃபெக்ட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு யூஸ் எஃபெக்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். யூஸ் எஃபெக்ட்னா என்னதுப்பா? நெக்ஸ்ட்டு எங்கே போச்சு? Next hook is use effect. இது என்னது? use effect என்னது? It is also a normal JavaScript function which is developed by React developers. ஓகேங்களா? பட் ஆனால் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? நம்மளுக்கு தெரியும் யூஸ் ஸ்டேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னது? நார்மல் வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளால் அந்த ரீஃப்ரெஷ் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து யூஸ் ஸ்டேட்டோட ஒர்க்கு. ஸோ வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ண வேரியபிளில் இருக்க இதுவுமே அப்டேட் ஆகணுன்றது. இது யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், என் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆயிடணும். ஓகேங்களா? காம்பனண்ட் ரெண்டர் ஆயிடணும் அப்படின்னா இதுதான் என்னோடய வெப்பேஜ். ஓகேங்களா? இந்த வெப்பேஜில் நான் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்கேன். கிளியரா? ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இதுக்கப்புறம் இது இனிஷியலாக பேஜில் ரெண்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு லாஜிக்கை வந்து குறிப்பிட்ட லாஜிக், ஓகே, இது வந்து லாஜிக்னு வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட லாஜிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கு இந்த பட்டன் வந்து இனிஷியலாக ரெண்டர் ஆயிடணும், என் பேஜில் வந்து தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நான் இந்த லாஜிக்கை வந்து அப்ளை பண்ணணும். மேபி அடிஷன் லாஜிக்காக இருக்கலாம், சப்ட்ராக்ஷன் லாஜிக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு லாஜிக்ப்பா. ஓகேங்களா? நான் எப்படி இதை பண்ணுறது? எனி ஐடியா? கொஷின் புரியுதா எல்லாருக்குமே? நான் கொஷின் கேட்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்னென்னா, இப்போ வந்து ஒரு வெப்பேஜ் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு பட்டன் வச்சுருக்கீங்க. இந்த பட்டன் ரெண்டர் ஆகிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த லாஜிக்கை வந்து நான் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொண்டு வரதுக்கு தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெத்தட் வந்து சூப்பர் யூஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? யூஸ் எஃபெக்ட் என்ன பண்ணும்? இனிஷியலாக இட் வில் ரெண்டர் த காம்பனண்ட். ஆஃப்டர் த இனிஷியல் ரெண்டர் இட் எக்ஸிக்யூட்ஸ் அ ஸ்பெசிஃபிக் லாஜிக். இட் மே பி அடிஷன் லாஜிக் ஆர் சப்ட்ராக்ஷன் லாஜிக் ஆர் ஏபிஐ கால் லாஜிக், எந்த லாஜிக் வேணால் இருக்கலாம். அந்த லாஜிக் எப்போ வந்து கால் பண்ணும்? ஒன்லி ஆஃப்டர் இனிஷியல் ரெண்டர். கிளியராக ஸ்லைட் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். React provides a built-in hook, it's called use effect, that allows to execute a logic after the component renders. Clear? First definition தான் clear நான் கேட்குறேன். Definition clear எல்லாருக்குமே? Yes or no in chat? Okay. நெக்ஸ்ட் இதோட யூஸ் கேசஸ் பார்க்கலாம். என்ன லாஜிக்லாம் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் என்னோடய யூஸ் எஃபெக்ட்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் லைக் டூயிங் அன் ஏபிஐ கால், ஷெட்யூலர் மெத்தட்ஸ் ஆர் DOM மேனிப்புலேஷன், பட் எனி திங் இட் கேன் பி.
இட் கேன் பி ஈவன் அ சிங்கிள் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஓகே, எனக்கு ஆனால் ஒரு லாஜிக் காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும் அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் யூஸ் கேசஸ். பட் மோஸ்ட் பாப்புலர் யூஸ் கேசஸ் இஸ் மேக்கிங் அன் ஏபிஐ கால். மேக்கிங் அன் ஏபிஐ கால் இஸ் அன் மோஸ்ட் பாப்புலர் யூஸ் கேஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த சின்டாக்ஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான்ப்பா சின்டாக்ஸ். ஓகேங்களா. ஐ வில் ஷோ யூ இட் இன் எ கோட். நான் சொன்ன மாதிரி ஐ வில் கிரியேட் அ காம்பனன்ட். வில் கம் பேக் டு அவர் ப்ராஜெக்டா. பிஃபோர் தட் ஐ வில் கிரியேட் அ காம்பனன்ட் பட்டன். .jsx. ஓகேங்களா. ஸோ RFAC. ஸோ திஸ் கோயிங் டு பி ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. ஸோ ஒரு பட்டன்ப்பா. ஓகேங்களா. ஸோ மேபி எல்லாம் போட்டுட்டா பட்டனு. சும்மா எல்லோ போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இதுதான் பட்டனு. ஓகே, ஷார்ட்கட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு லைக் ட்ரை பண்ணுங்கள். நான் இருந்தாலும் சொல்கிறேன் திரும்பியும். ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அந்த காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள், 1 or 2 times. பட் ஷார்ட்கட் என்னென்னா RFAC. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த இது ரியாக்ட் ஆரோ ஃபங்க்ஷன் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா யூல் கெட் திஸ். அண்ட் இது எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகாது, இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது இஃப் யூ டோன்ட் ஹாவ் திஸ் எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் பேர் என்னென்னா ரியாக்ட், இங்கே தெரியுதா, ES6+7 ரியாக்ட் ரிடக்ஸ் ரியாக்ட் நேட்டிவ் ஸ்னிப்பட்ஸ்ன்னு இருக்கா. இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூ வில் கெட் தட். கிளியரா எல்லாருக்கும்? மேபி இதோட இது வந்து நான் போடுறேன். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வரும். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட் இது பண்ணிவிட்டேன். அதுக்கு இப்போ பட்டனை ஹலோ வேர்ல்டு. ஓகேங்களா. ஹலோ வேர்ல்டு. எக்ஸாக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம். I'll come back to this filter feature also. First we'll comment all this. I'll render this button component. ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன ஃபைலுக்கு போகணும், நம்மளுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலனா we have to go to package.json. அதில் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் கமாண்ட் இருக்கும். ஸோ npm run dev, you'll be able to start it. So go to localhost 3000 or 593. ஓகேங்களா. ஸோ தெரியுதா ஹலோ வேர்ல்டு வருது. இப்போ எட்டர் காம்பனண்ட் நிமிஷம். ஓகே, எட்ருமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ தெரியுதா மேபி கொஞ்சம் என்ன ஹலோ வேர்ல்டு மட்டும் வருது. ஓகே, பட்டன் கலர் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கலர் கொடுத்துக்கிறேன். பிஜி ரெட் 500.
சும்மா நான் வந்து லைட்டாக வந்து பேடிங் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கிளியராக ஒரு பட்டன் வந்து ரெண்டராகுது. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். யூஆர் கெட்டிங் திஸ் பட்டன் ஃபஸ்ட். இப்போ இதில் எப்படி நான் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ யூஸ் எஃபெக்டை நான் க்ரியேட் பண்ணல, இது ஒரு மெத்தடு. இஸ் கோயிங் டு கம் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, ரியாக்ட் டெவலப்பர்ஸ் க்ரியேட் பண்ண மெத்தட் தான். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் எடுக்கும். ஃபஸ்ட்டு திங் இஸ் அ கால் பேக். கால் பேக்னால் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் தெரியும்ல, இதுவே ஒரு மெத்தடு. ஸோ அந்த மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மெத்தடை பாஸ் பண்ணுறோம். கிளியருங்களா? ஸோ கமா ஒரு ப்ராக்கெட்ஸ், ஒரு இது பேர் வந்து டிபெண்டன்சி அரே. ஓகேங்களா? ஸோ console.log_of ஓகே ரிட்டன். ஓகே, இப்போ ரிட்டன் பண்ணோன்னா ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புட் console.log. ஓகே, யூஸ் மைண்டில் ஆனால் யூஸ் அந்த இது பார்த்துன்னு உங்களுக்கு அதான் வரணும். ஸ்வெக்ட் கால் புரியுதா அது? ஸோ சின்டாக்டாக ஒரு வாட்டி காட்டுறேன். ஸோ யூஸ் எஃபெக்டர் மெத்தடு இதில் ஆர்குமெண்ட்டாக என்ன எடுத்துக்கணும், ஒரு கால் பேக் எடுத்துக்கும். ஓகேங்களா? இதுதான் அந்த கால் பேக்கை. சரி, ஓகே, டிபெண்டன்சி அரே கூட எடுத்துடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டவுட் வரும், ஒரு கால் பேக் மட்டும். லெட் மீ ட்ரை டு டூ அ ரீஃப்ரெஷ். See, I'm doing a refresh. See, use effect கால்னு வருது. ஆனால் இது உண்மையிலே இந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆன அப்புறம் தான் வருதா அப்படின்றது உங்கள் டவுட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு டீபக்கர் போட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டீபக்கர். ஓகேங்களா? இங்கே ஒரு டீபக்கர். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ப்ளே கொடுக்குறேன். கன்சோலில் போய் பார்க்கலாம். சி, இங்கே காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடுச்சு, பட் இன்னும் கன்சோல் ஆகல, வரல. ஐம் கிவிங் ப்ளே. சி யூஸ் எஃப் கால் திரும்பி பண்ணுறேன் பாருங்கள். நம்ம டெலிட்டிங் எவ்ரிதிங், ஐம் காலிங் இட். சி, இனிஷியலாக லைனில் எங்கே இருக்குது, இட்ஸ் ஆன் லைன் நம்பர் இங்கே இருக்குது, ரிட்டனில் இருக்குது. இன்னும் ரிட்டன் ஆகலை, லைன் நம்பர் 9ல் இருக்குது. ஒன்ஸ் ஐ கிளிக் ப்ளே, சி காம்பனண்ட் இஸ் ரெண்டர்ட். ஓகே, ரெண்டர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் லைன் நம்பர் 6க்கு போயிடுச்சு. ஸோ கன்சோலாக பார்த்துக்கலாம், இன்னும் வரல. கிளியராக எல்லாருக்கும்? இன்னும் நம்ம லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகலை. நெக்ஸ்ட் டைம் when I press enter, use effect is getting executed. ஸோ ஒன்ஸ் நான் திரும்பி ஒரே தடவை பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, 2 பிரேக் பாயிண்ட் போட்டிருக்கோம். ஒன்று யூஸ் எஃபெக்ட் உள்ள, அதுக்கப்புறம் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆண்ட. ஸோ ரிட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், இன்னும் எதுவுமே வரலை. ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரிட்டன் ஆகிடுச்சு நம்ம காம்பனண்ட்டு, அப்பயும் கன்சோல் ஆகலை, எதுவுமே வரலை. யூஸ் எஃபெக்ட் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஒன்ஸ் திஸ் காம்பனண்ட் இஸ் ரெண்டர்டு, அதுக்கப்புறம் தான் அந்த யூஸ் எஃபெக்ட் வந்து லைனுக்குள்ளே போகும். ஸோ இட்ஸ் வேர் யுவர் யூஸ் எஃபெக்ட் இஸ் கால்ட். ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ React keep tracks of use effect and executes it after the render. ஸோ எல்லாருமே நோட் பண்ணியாச்சா நோட்டில்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? Guys, I want yes or no in chat. Okay. திரும்பி ரிப்பீட் பண்ணணுமா இல்லை ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர். மேபி ஒரு டாம் யூஸ் கேஸ் ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டாக்குமெண்ட் டாட் சும்மா டைட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணலாமே.
ஸோ பாருங்கள், தெரியுதா? வீட் ப்ளஸ் ரியாக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டர் ஆகிடுச்சு, அப்புறம் அலோன் மாறுது. ஸோ இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே இப்போ வந்து யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ரெண்டர் ஆயிரும். ரெண்டரான அப்புறம் தான் அந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே இருக்க என்ன லாஜிக் வேணால் இருக்கலாம். அது வந்து ஒரு கன்சோல் டாட் லாகாக இருக்கலாம், இல்லை ஒரு டாம் மேனிப்புலேஷனாக இருக்கலாம், இங்கே டைட்டில் மாற்றுற மாதிரி இங்கே என்ன வேணால் இருக்கலாம். அது வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா காம்பனண்ட் ரெண்டர் ஆகணும். அப்புறம் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியராக புரியணும். ஓகேங்களா? இதில் என்னென்ன மோஸ்ட் பாசிபிள் யூஸ் கேசஸ்? டாம் மேனிப்புலேஷன் பண்ணுவாங்களா, இல்லை ஷெடியூலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, இல்லை என்ன தான்ப்பா அந்த காமன் லாஜிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரெண்டர் ஆகின அப்புறம்? எனக்கு புரியல. ரெண்டர் ஆகின அப்புறம் நான் என்ன லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். யாராவது போய்ட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு கன்சோல் லாக் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ பேசிக்காக மோஸ்ட் யூஸ்டு யூஸ் கேஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு அவர் ஏபிஐ கால். ஓகேங்களா? ஏபிஐ கால் தான் மோஸ்ட்டாக பண்ணுவாங்க. எப்போ? இந்த யூஸ் எஃபெக்டில் ஏபிஐ கால் தான் வந்து மோஸ்ட் யூஸ். ஸோ எஃபெக்ட் ஃப்ளோ பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ வேணால் உங்களுக்கு ஃப்ளோவாக கூட வரைஞ்சி காட்டுறேன். இங்கே வரைஞ்சி காட்டுறேன் பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒயிட் ஸ்க்ரீன் தான் இருக்கும், ஒரு பிளெயின் எம்டி ஸ்க்ரீனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பனண்ட் ரெண்டர் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஃப்ளோ. பட் மோஸ்ட் யூஸ் கேஸ் என்னென்னா இந்த ஏபிஐ கால் தான்ப்பா. இப்போதைக்கு நான் சும்மா ஒரு ஏபிஐ கால் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரிஜினல் ஏபிஐ கால் பண்ணல. மேபி ஐ வில் டேக் அ டம்மி ஏபிஐ கால். டம்மி ஏபிஐ போடுறேன். ஸோ வி ஹேவ் அ டம்மி ஏபிஐ. இல்லை இந்த ஜேசனோட வில் டேக் ஜேசன் பிளேஸ் ஹோல்டர். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஏபிஐ இங்கே இருக்கு. தெரியுதா? இங்கே ஒரு ரேண்டம் யூசர் ஐடி, டைட்டில் கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. தெரியுதா? இந்த ஏபிஐ காலில் இந்த மாதிரி நம்மளோட கார்ட்ஸ் டேட்டாலாம் வரும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் இப்போ ஒரு ஏபிஐ கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒரு ஏபிஐ கால் பண்ணும்? எப்படி ரியாக்டில் ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி ஏபிஐ கால் பண்ணுவோம்? இந்த மோஸ்ட் யூஸ்டு இந்த லாஜிக்கில் என்னென்ன இருக்குன்னா ஏபிஐ கால் தான் வந்து மோஸ்ட் யூஸ்டு கால். சூப்பர். ஒன்று வந்து ஃபெச் மெத்தட், இன்னொன்று என்னது ஆக்சியஸ். சூப்பர். ஃபெச் வந்து டிஃபால்ட் கரெக்டாக. ஆக்சியஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். டிஃபால்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இது எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஒரு ஏபிஐ கால் பண்ணலாமா ஃபெச் வச்சு? ஃபஸ்ட்டு மேபி இங்கேயே லாஜிக் கொடுத்துருக்காங்க, இந்த லாஜிக்கே காப்பி பண்ணிக்கலாம். பிஃபோர் இன்ஸ்டாலிங் ஆக்சியஸ். ஓகே, ஸோ இங்கே ஏபிஐ கால் பண்ணியாச்சு. See, after that we are getting the data. சரி, இந்த ஏபிஐ கால் பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது? எதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஏபிஐ கால் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஏபிஐ கால் பண்ணுறது வந்து சிங்க்ரனஸாக அசிங்க்ரனஸாக? ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சிங்க்ரனஸ் ப்ராசஸ் கரெக்டாக.
அப்போ JavaScript will take some time to execute it. கரெக்டு தானே? மேபி 5 seconds or 10 seconds. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் ஸ்க்ரீன் தான் வரும் எப்பயும் போல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்? 5 seconds நம்மளுக்கு 5 இல்லை எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இங்கே ஏபிஐ கால் பண்ணுறீங்களா? ஏபிஐ கால் லாஜிக் தானே. எவ்வளோ நேரம் எடுக்குதோ யூல் கெட் தட் ஒயிட் ஸ்க்ரீன் ஆர் அந்த லோடர் ஸ்க்ரீன். கரெக்டா? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 5 minutes ஏபிஐ கால் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த டேட்டா வந்து ரெண்டர் ஆகிடும். ஃபைவ் செகண்ட்ஸ் யூசருக்கு ஒயிட் ஸ்க்ரீன் காட்டுறது ஓகேவா? இஸ் இட் ஓகே? 5 இல்லை மேபி 5 minutes ஆகுதுன்னு வச்சுக்கலாமே அந்த ஏபிஐ கால் முடியறதுக்கு. சும்மா ரஃப் யூஸ் கேஸில் நீங்கள் ஒரு 3 செகண்ட் ஒரு வெப்சைட் லோட் ஆச்சுன்னா 50% ஆஃப் யூசர்ஸ் வில் கம் அவுட். நீங்கள் என்றைக்காவது ஒரு வெப்சைட் 5 செகண்ட் மேலே இருந்திருக்கீங்களா லோட் ஆச்சுன்னா? க்ளோஸ் பண்ணிடுவீங்களா இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒயிட் ஸ்க்ரீன் இஸ் த ஒஸ்ட் பார்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணாலும் இதோட பெட்டர் லாஜிக் என்னன்னா ஃபஸ்ட்டு எப்பயும் போல் எம்டி ஸ்க்ரீனை ஃபஸ்ட்டு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணிடுறோம். ஓகேவா? சம்திங் ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். இப்போ திரும்பி நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை ரெண்டர் பண்ண போகிறோம். இது புரியுதா அந்த லாஜிக்கா? இது பெட்டரா? நீங்கள் சொல்லலாம் இங்கே வந்து 5 செகண்ட்ஸ் ஆகுது ப்ளஸ் டேட்டா ரெண்டர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் எடுக்குமே. இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 அப்போ இங்கே இது டோட்டலாக 10 செகண்ட்ஸ் ஆகுது. ஆனால் இது வந்து 5 செகண்ட்ஸ் தானே ஆகுது. But this is the better approach. It gives better UX. It's better than white screen. Okay? So இதே அப்ரோச் தான் எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறாங்க. Airbnb or take any site you want. Okay, this is called இங்கே வந்து லோடர் முன்னாடி லோடர் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் டு கால் சம்திங் கால் ஷிம்மர் எஃபெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்விக்கி காட்டுறேன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? யூஐ ரெண்டர் ஆகிடுச்சு. கிளியரப்பா அது எல்லாருக்குமே? Take Airbnb. ஓகேவா? யூ டேக் எனி சைட் இன் யுவர் வெப்சைட் ஆர் இது ஓகேங்களா? டோன்ட் டேக் அ PHP சைட். ஓகேவா? எந்த சைட் வேணால் எடுத்துக்கோங்க. யூ வில் see this. ஓகே, this how they do API calls. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள் பேக்வேர்டில் ஒரு விஷயத்தை ரெண்டர் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு ஒரு லாஜிக்கை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் இப்போ என்ன யூஸ் பண்ணணும் ஐ வாண்ட் இட் இன் சாட் பாக்ஸ். ஃபஸ்ட் இனிஷியலாக நான் யூஐ ரெண்டர் பண்ணிடணும். சூப்பர். யூ வாண்ட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஏபிஐ கால் இங்கே பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். யூஸ் எஃபெக்ட்லாம் இல்லை, நான் எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த யூஸ் எஃபெக்ட்லாம் எடுத்துடுறேன். அப்படின்னா என்ன ஆகும்? தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒயிட் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் தான் டேட்டா வருது. ஸோ இப்படி பண்ணால் நாட் அ பெட்டர் அப்ரோச். ஸோ ஆல்வேஸ் ஏபிஐ கால் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, யூஸ் எஃபெக்டில் ரேப் பண்ணிடுவாங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு பாருங்கள் உடனே காம்பவுண்ட் இருந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த ஏபிஐ கால் நடக்குது. ஸோ திஸ் ஹவ் யூ டூ இட். ஸோ ஃபஸ்ட் நம்ம திரும்பி பார்க்கலாம். இந்த இனிமேல் நம்ம இந்த ஃபெச் யூஸ் பண்ண போகிறல, we are going to use Axios. ஸோ Axios இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சர்வரை. going to install it. Sorry. நம்ம எங்கே போய் பார்க்கணும்? package.jsonல போய் பார்க்கணும். see we got our Axios. okay, so npm run திரும்பி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி Axios வச்சு கால் பண்ண போகிறேன்னா, சேம் திங் ஐம் கோயிங் டு டூ இட் வித் Axios. மேபி ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் fetch data. ஓகே, இதில் வந்து கான்ஸ்ட் data is equal to or response is equal to Axios டாட் கெட். இதில் வந்து URL. ஓகேங்களா? Axios வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட் அஸ் லாட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ கான்ஸ்ட் data is equal to you're going to put. ஓகேவா? ஸோ பாருங்கள், இட்ஸ் கோயிங் டு பி ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். தேர் இஸ் அ மிஸ்டேக் இன் திஸ் கோட். யாராவது கண்டுபிடிக்க முடியுமா என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு? விக்னேஷ், எனிபடி? சூப்பர். ஏன் அஸ்டிங் போடுறோம்? சூப்பர். அசிங்க் அவைட். அசிங்காக இருக்கணும், நம்ம ஃபங்க்ஷன் வந்து அசிங்காக இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிலே எடுத்து டைம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக? ஸோ லைன் நம்பர் 9லேயும் போடணுமா, லைன் நம்பர் 9ல் போகக்கூடாதா? இஸ் லைன் நம்பர் 9 synchronous or asynchronous? அதே சிங்க்ரனஸ்ன்றீங்க. சரி வாங்க நம்ம அப்புறம் மேலே கன்சோல் லாக் பண்ணி பார்த்துருவோம். So we'll remove this. So fetch data போட்டுக்கலாம். ஓகேங்களா? fetch data கால் பண்ணலாம். see
ஒரு நிமிஷம் மொபைல் போட்டால் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்பான்ஸை கன்சோல் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். மேபி ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா கூட இருக்கலாம். பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஓகே ஓகே ஆக்சுவலாக நம்ம லைக் ஆக்சிஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜேசனாக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்துடும். பட் நான் வச்சுக்கோங்க, ஃபெச் யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் லைக் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான். அது ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் வந்து அவைட் பண்ணும். ஓகேங்களா, கிளியரா? ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா, clear everything. See, you are getting it same. ஓகே அப்பா எல்லாருக்கும் இப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, நம்ம ஃப்ளோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது? ஃபஸ்ட்டு ஒயிட் பேஜு, ஒரு எம்டி லோடிங் ஸ்க்ரீனு, அதை நம்ம பட்டன் வந்து இங்கே வச்சுருக்கோம். பட்டன் வந்து அப்புறம் ஏபிஐ கால் நடக்குது. அதுக்கப்புறம் டேட்டா வந்து ரெண்டர் பண்ணல, கன்சோல் லாக் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா? நாளைக்கு நான் சொல்கிறேன் எப்படி டேட்டா ரெண்டர் பண்ணணும், எப்படி இது பண்ணணுன்றது. ஓகே, எக்ஸ்ட்ரா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூஸ் எஃபெக்ட் ஒன்று சொல்லுவாங்க எல்லாருமே காமனாக, சைடு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, வென்எவர் வி எக்ஸிக்யூட் திஸ் யூஸ் எஃபெக்ட், வென்எவர் இந்த டேட்டா வருது பார்த்தீங்களா, இந்த டேட்டா வருதா, எக்ஸாம்பிளுக்கு இந்த டேட்டா வந்து நான் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எப்படி ரெண்டர் பண்ணுறது? ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணாமல் நம்மளால் ரெண்டர் பண்ண முடியுமா? எஸ் ஆர் நோ? ஐ வாண்ட் எஸ் ஆர் நோ. Can we render this data directly without storing to a variable? நெக்ஸ்ட் தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். கொஷின் புரியுதா? இப்போ எனக்கு வந்து இங்கே வர டேட்டாஸ்லாம் ரெண்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. இந்த ஐடி, கம்ப்ளீட்டட், டைட்டில், யூசர் ஐடி, இங்கே எல்லாமே நான் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால் டேரெக்டாக டிஸ்பிளே பண்ண முடியுமா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாமல் அப்படின்றது கொஸ்டின். நோவில் கன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாம் நோ போடுங்க. ஓகே, ஸோ ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாமா? கான்ஸ்டன்ட் மேபி டேட்டான்னு போட்டுக்கிறேன், கம்மா இதை செட் பண்ணுறதுக்கு செட் டேட்டா, அப்புறம் யூசர் ஸ்டேட். ஸோ இனிஷியலாக I'm going to give it empty. ஸோ எப்படி செட் பண்ணணும்? செட் டேட்டாவில் I'm going to set response dot data. கிளியரா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா I'm going to render it. ஸோ பியில் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ் போட்டு ஜஸ்ட் டேட்டா டாட் டைட்டில், தெரியுதா? டைட்டில் வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி, டேட்டா டாட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட். உங்களுக்கு தெரியுது இங்கே நிறைய டைம் போய் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது.
ஸோ அது என்னன்னு சொல்கிறேன். ஸோ மேபி 2 டேட்டா போதுமா, 2 டேட்டா மொத்தம் டிஸ்பிளே பண்ணலாம். நான் சொன்னேன் இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற லாஜிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. தெரியுது உங்களுக்கு? இட்ஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். ஸோ ஒரு தடவை செட் பண்ணும்போது என்ன ஆகும், காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகும். அப்போ திரும்பி ரீரெண்டர் ஆகும்போது என்ன ஆகுது, திரும்பி யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா ஏன் ரெண்டர் ஆகுது திரும்பின்னு? ஸோ இங்கே ஏபிஐ கால் பண்ணோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காம்பனண்ட்டில் செட் டேட்டா பண்ணுறோம். செட் டேட்டா என்ன ஆகும், செட் டேட்டா பண்ணும்போது காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுமா, ரீரெண்டர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், திரும்பி யூஸ் எஃபெக்ட் வந்து கால் ஆகும். ஸோ ஒரு தடவை இப்போ நான் இங்கே செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், செட் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகும், காம்பனண்ட் வந்து ரீரெண்டர் ஆகுமா? நான் சொன்ன டெஃபினேஷனே ஏதாவதுனே. ஸோ வென்எவர் செட்டர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ரியாக்ட் வில் ரீரெண்டர் த காம்பனண்ட். ரீரெண்டர் ஆனால் என்ன ஆகும், திரும்பி இதே லாஜிக் வரும். ஒயிட் ஸ்க்ரீனு டேட்டா ஏபிஐ கால், ஒயிட் ஸ்க்ரீன் டேட்டா ஏபிஐ கால், ஒயிட் ஸ்க்ரீன் டேட்டா ஏபிஐ கால், ஒயிட் ஸ்க்ரீன் டேட்டா ஏபிஐ கால். ஸோ அது திரும்பி நடந்துக்கிட்டே இருக்கும். தெரியுதா? இட் வில் நெவர் ஸ்டாப். இது எப்படிப்பா ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல we have to give something கம்மா போட்டு ஒரு டிபெண்டன்சி அரே. டிபெண்டன்சி அரே அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஒரே ஒரு தடவை இனிஷியலாக காம்பனண்ட் ரெண்டர் ஆகுதுல்ல, அப்போ மட்டும்தான் கால் பண்ணும். சரி, ஐ எம் கோயிங் டு டூ அ ரீஃப்ரெஷ். ஸோ இங்கே வந்து ஒரு ஆப்ஷனல் செயினிங் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியுதா, ஒரே ஒரு தடவை தான் ஏபிஐ கால் வந்து நடக்கும். தட்ஸ் வேர் டிபெண்டன்சி அரே கம் இன்டு ப்ளே. கிளியராக இது? ஸோ இது ஏன் வந்து சைட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யூஐ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதில்ல, இன்கேஸ் டேட்டா வராமையும் போயிடலாம், டேட்டா வராமையும் போயிடலாம். ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நம்ம காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ தட் ஜென்ரலாக யூஸ் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சைட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பிகாஸ் எக்ஸிக்யூட்டிங் த யூஐ, ஏன்னா இது டேட்டா வந்தோடனே அதுக்கப்புறம் யூஐ ரெண்டர் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது எஃபெக்ட்டும் பண்ணலாம், எஃபெக்ட் பண்ணாமையும் போகலாம். உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த டேட்டா வரணும் கரெக்டாக ஏபிஐ கால்லேருந்து, அப்புறம் டேட்டா செட் ஆகணும். செட் ஆகிட்ட அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த டேட்டா வரும். மேபி இங்கே டேட்டா வந்து பேர் வேறு மாதிரி கூட வரலாம், டைட்டில்ஸ் 2ன்னு வரலாம். அப்போ என்ன ஆகும், ஒரு சைட் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுதா, ரெண்டர் பண்ணுறதுல எரர் வரும். கிளியரா? மேபி பேக் அண்ட் டெவலப்பர் ஐடியை ரிமூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே ரெண்டர் பண்ண பார்க்குறேன், அப்போ என்ன ஆகும், யூ வில் கெட் அன் எரர். கிளியரா? தட்ஸ் வை யூஸ் எஃபெக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சைட் எஃபெக்ட். Finally, we will discuss about the golden rules. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, there are 2 golden rules in our use effect. First one should be hook should be only called on top level. ஓகேவா? டாப் லெவல்னால் என்னன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து 2 இருக்குது தெரியுதுங்களா, இஃப், ஃபார், ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. இதில் க்ரீன் கலரில் இருக்கிறது டாப் லெவலு, உள்ளே இருக்கிறது வந்து நெஸ்டட் லெவல். அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இங்கே இஃபெல்ஸில் வந்து எது வந்து எங்கே கால் பண்ணோம், இங்கே டாப்பில், ஃபார் லூப்புக்கு மேலே, இன்னர் லூப்புக்கு மேலே. ஸோ க்ரீன் கலரில் மட்டும் தான் கால் பண்ணோம். அப்படின்னா டாப் ஆஃப் த ஃபங்க்ஷனில் மட்டும் தான் கால் பண்ணோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட்டும் சரி, யூஸ் எஃபெக்ட்டும் சரி, எங்கே கால் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டாப் ஆஃப் த இதில் தான் கால் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? அண்ட் நெவர் ரேப் யுவர் யூஸ் எஃபெக்ட் ஆர் யூஸ் ஸ்டேட் வித் அன் இஃப் எல்ஸு, ஃபார் லூப்பு, அந்த மாதிரி எதுலேயும் வந்து ரேப் பண்ணாதீங்க. கிளியரா? ஸோ அதை வந்து கோல்டன் ரூல். யூ ஷுட் நாட் ரேப் யுவர் யூஸ் எஃபெக்ட் இன் சைன். இங்கே தெரியுதா, யூஸ் ஸ்டேட் வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஃபார் லூப்புக்குள்ளேயோ இல்லைனா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ போடக்கூடாது. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இது என்னது ஃபங்க்ஷன் இல்லையா நீங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இது என்னது, பட்டன்றது ஃபங்க்ஷனா? கொஸ்டின். வாட் இஸ் திஸ் பட்டன் கால்? சூப்பர், இட் இஸ் கால் காம்போனண்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் எஃபெக்டோ யூஸ் ஸ்டேட்டோ யூஸ் பண்ணல, ஒரு காம்போனண்ட்குள்ளே வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? நெவர் டூ இட் இன்சைட் அ ஃபங்க்ஷன் ஆர் ஃபார் ஆர் இஃப் கண்டிஷன்.
clear first golden rule clear you should not call inside your இது you should only call at the top level. next rule போலாமா? இந்த ரூல்ல யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் ரூல் போலாம். ஸோ அதே தான் do not call your hooks inside your conditions loop for. Okay. Second rule, the hook should be called only from a functional component. நல்லா புரிஞ்சுக்கோ, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இல்லை கஸ்டம் ஹூக்ஸ்லேருந்து கால் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் பேஸ் காம்பனண்ட்ஸில் கால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இந்த ஹூக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதே எப்போ? ஆன் நியூர் வெர்ஷன் ஆஃப் ரியாக்ட். இந்த ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் இந்த இதுவுமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியாக்டில் வந்து தேர் வாஸ் சம்திங் கால்டு காம்பனண்ட் லைஃப் சைக்கிள் லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து கிளாஸ் பேஸ் காம்பனண்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வி டோன்ட் ஹேவ் திஸ் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் எனி திங். ஓகே, காம்பனண்ட் டிட் மவுண்ட்டு தெர் வாஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே, ஸோ அதனால் இதை வந்து ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிளாஸ் பேஸ் காம்பனண்ட்ஸில் போய்ட்டு நான் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணால் நோ யூ கான்ட் யூஸ் இட். கிளியர் ஆகுது ஃபஸ்ட்டு? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள், ஒரு கிளாஸ் பேஸ் காம்பனண்ட் இருக்குது. இதை நம்ம பார்க்கல, பட் இருந்தாலும் சொல்கிறேன், யூ கான்ட் யூஸ் இட். ஓகே, அதேமாதிரி நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியாது யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் எதுவுமே. ஓகே, இதுதான் வந்து ஃபைனல். இது யூ கேன் ஒன்லி கால் இட் ஃப்ரம் ஃபங்க்ஷனல் பேஸ் காம்பனண்ட்ஸ் மட்டும்தான். அதுவுமே டாப் லெவலில் தான் கால் பண்ணணும். யூ ஷுட் நாட் யூஸ் இட் இன்சைட் யுவர் இஃப், எல்ஸ், ஃபார், லூப்பு அண்டு ஃபங்க்ஷன்ஸ். கிளியராக? ரெண்டு ரூல்ஸ் ஒரே வாட்டி ரீகால் பண்ணுறேன் இங்கே ஷார்ட்ல. ஸோ இட் ஷுட் பி கால்டு ஒன்லி ஆன் டாப் லெவல் காம்பனண்ட். ஓகே, காம்பனண்ட்டோட டாப் லெவலில் தான் இருக்கணும். அதே மாதிரி இட் ஷுட் ஒன்லி கால்டு ஃப்ரம் அன் ரியாக்ட் ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனண்ட்ஸ். கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ வில் வைண்ட் அப். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீகால் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன லைக் ஃபுல் ஸ்லைட் ரீகால்ஸ் கிடையாது, ஒன்லி ஒரு டாப் லெவலில். ஓகே, we have done use state and use effect. Okay, use state na enna paathom, use effect na enna paathom. இன்னைக்கு வந்து we have done everything we want. Tomorrow we'll continue from our project. Okay, API call integration. திரும்பி நான் API call பற்றி சொல்கிறேன் நாளைக்கு. யூஸ் எஃபெக்ட் வச்சு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, அண்ட் இன்புட்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல சர்ச் அண்ட் ஃபில்டரை, அது நாளைக்கு பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் டூயிங் அவர் நெக்ஸ்ட் இது ரவுட்டிங்கு, ஜாடு, ஃபார்ம் வேலிடேஷன். ஓகே, then context optimization. அவ்வளோதான். we are going to இது, and we are going to see this time complete authentication. ஓகே, ஃப்ரண்ட் எண்டில் எப்படி ஒர்க் ஆகுது, பேக் எண்டில் எப்படி ஆகுது அப்படின்றது. I'll teach you everything. Okay, everything you want, all the storage mechanism, refresh token, access token, token like everything. Okay, everything, how to handle sessions in front end, tokens எப்படி handle பண்ணணும், everything. We'll see everything. Finally we'll see this stand stack query. ஓகே, இது ஒரு லைப்ரரி, ஃப்ரண்ட் அண்ட் கேட்சிங் எப்படி, இது என்ன, இதோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா எல்லாருக்கும்? யா எக்ஸாக்டாக. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, அந்த 1 hour 30 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு அதில் 1 hour 30 minutesல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 minutes தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கே இருக்கும். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே லைக் கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கும். ஓகே கைஸ், நான் திரும்பியும் ஒரே ஒரு சொல்கிறேன், நோட்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? see after 3.5 years still now I am learning newer things. நானும் நோட்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? whenever I learn new concepts. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, யூ will have your interview or your job switch எப்போனா மேபி ஒரு 6 months later. ஓகேவா? ஸோ I will not be doing this again. 6 months later I will not be able to teach you everything this again. We will only have recordings.
You can't watch this recordings completely again from scratch, 13 videos, 30 hours. Okay, so you should have your notes definitely. ஓகேவா, நோட்ஸ் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வைஸ் டாபிக் போட்டு டாபிக் 1 பேசிக்ஸ் ஆஃப் ரியாக்ட் இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட், ஃபங்க்ஷன் பேஸ் காம்பனன்ட்ஸில் இதெல்லாம் தான் பார்த்தோம். அண்ட் ப்ராப்ஸ் அண்ட் லிஸ்ட்டு, இது மாதிரி நீங்கள் இந்த டாபிக்ஸ் மட்டும் மேபி எவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது நான் கவுண்ட் பண்ணுற பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டாபிக்ஸ். இட்ஸ் கோயிங் பி சாலிட் 8 டாபிக்ஸ். ஒரு டாப்பிக்கு மேக்ஸிமம் 4 பேஜஸ் நோட்ஸ் வரும், அவ்வளோதான். இஃப் யூ ஹேவ் தட் யூ வில் பி ஏபிள் டு ரீகால் இட் ஆஃப்டர் 6 months, 1 year, 2 years. உங்களோட நோட்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த நோட்ஸ் வந்து எப்படி வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும், எப்போ வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும்னா, ஐ ஃபீல் திஸ். ஓகேவா, அதனால் நான் சொல்கிறேன். whenever you learn or watch or you do whatever it is, you have to do it for 3 times. Okay, 3 times. I feel this number perfect suit ஆகும்னு நினைக்கிறேன். It may be a concept, it may be something. Okay, it may be reading your என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட் போர்டோ என்சிஆர்டி புக்கோ சம்திங் லைக் தட். ஓகே, அதில் நோட்ஸ் எடுக்க பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 times you have to go through that இது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூ வில் ஹேவ் ரன்னிங் நோட்ஸ். ஓகேவா, தட்ஸ் ஆப்வியஸ். ஓகே, பட் ஆனால் அந்த நோட்ஸை நீங்கள் ரீஃபைன் பண்ணுறீங்க, ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறீங்கன்னா அந்த கான்செப்டை ஒரு 3 தடவை கற்றுக்கிட்டோ இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் யூ ரீஃபைண்ட் யுவர் நோட்ஸில் லைக் அந்த சேஞ்சஸ் பண்ணுவீங்களா, ஓ இது நான் மிஸ் பண்ணிட்டேன், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன், இது எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி when you do it now, you will have your perfect notes which will help you in long term. புரியுதுங்களா? ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மெமரி இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஸோ நீங்கள் இப்போ படிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நீங்கள் கற்றுக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரி தான். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து நான் எப்படி வந்து இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா பர்சனுக்கும் ஓகேங்களா, மேபி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் யாருக்குன்னா எடுத்துக்கோங்க. சயின்டிஃபிக்காக ஒருத்தவங்களுக்கு வந்து 14 days, ஒருத்தவங்களுக்கு மேபி 1 week. அதுக்கப்புறம் தே வில் ஸ்டார்ட் ஃபர்காட்டிங் எவ்ரிதிங். எல்லாருக்குமே மறந்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா பேசிக் ஹியூமனோட பிரெயின் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு நிறைய டைம் பண்ணணும். லாங் டேர்ம் மெமரி எப்படி நான் க்ரியேட் பண்ணுறது? இட் மேபி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இன்ஜினியராக இருக்கட்டும், வாட் எவர் தே. ஓகேவா, அவங்களுக்கு ஒன்று படித்து அது வந்து லாங் டேர்மில் இருக்கணும். இல்லைனா இந்த மெர்ன் ஸ்டாக்காக இருக்கட்டும். ஓகேங்களா, நான் படிக்கிறது வந்து எனக்கு 6 மாதம் கழித்து ஞாபகம் இருக்கணும், 1 வருஷம் கழித்து ஞாபகம் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் லாங் டேர்முக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, எல்லாருக்குமே என்னாக்கும் நான் சொல்லியிருக்கேன், 1 weekல மறந்து போயிடும். உங்களுக்கு புரியுதா? 1 weekக்கு அப்புறம் இந்த நோட்ஸை ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணிங்கன்னா திரும்பி உங்களுக்கு ஒரு 1 week ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் 1 week. ஸோ ஆஃப்டர் 1 week திரும்பி மறந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ திரும்பி ரீகால் பண்ணணும். ஸோ whenever you do this recall again and again and again, 1 weekன்றது it will take 2 weeks. You will feel better. இல்லை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி ஸ்லோவாக this will go to into your long term memory. இந்த forgetting curve வந்து கம்மியாகும். Then when you revise it, it will stand for 3 weeks. இந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணோன்னா என்னது முக்கியமே உங்கள் நோட்ஸ் தான். கிளியரா? இந்த நோட்ஸ் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 week அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, நான் கார் ஓட்ட கற்றுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் கார் ஓட்டுறதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா கார் ஓட்ட முடியாது கடைசி வரைக்கும். ஓகேவா, கார் ஓட்ட சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி சொல்லி கொடுக்குறது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நிச்சயமாக இருக்கணும். ஓகேவா, இட் மேபி யுவர் ஃப்ரெண்ட் ஆர் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் இருக்க இன்ஸ்ட்ரக்டர் யாராவது ஒருத்தவங்க. ஓகேவா, ஆல்ரெடி ஒருத்தவங்க அதை பண்ணவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும் தான் யூ வில் பி ஏபிள் டு டூ இட் இன் ஷார்ட்டர் டைம். ஸோ அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு டவுட்ஸ் க்ரியேட் ஆகும், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், நீங்களே நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அது இன்னமும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? கிளியர் எல்லாருக்கும்? திஸ் இஸ் ஹவ் யூ ஸ்டடி.
எனி கான்செப்ட் இன் லைஃப். மேபி நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு திடீர்னு ஆங்குலர் கற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க, இல்லை பிஹெச்பி கற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்காது. எனக்கு நிறைய நேரத்தில் நடந்துருக்கு, அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் உங்களால் கம்ப்ளீட்டாகவும் நீங்கள் கோட் பண்ண மாட்டீங்க. ஒரு கம்ப்ளீட் பிஹெச்பியை வந்து நீங்கள் பண்ணோம் அப்படின்னா தே வில் நாட் கிவ் யூ, தே வில் கிவ் யூ அ ஸ்மால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு சின்ன விஷயத்தை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அந்த கம்ப்ளீட் கோட் பேஸ் பார்க்க கூட உங்களுக்கு டைம் இருக்காது, ஒன்றுமே புரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா, டோன்ட் டூ காப்பி பேஸ்ட்டு, கூகுள்லேருந்தோ இல்லை எங்கேருந்தோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அப்பாடா எப்படியோ முடிச்சாச்சு டாஸ்க்கை, ஒர்க் ஆகுது கோடு, புஷ் இட். ஓகேவா? அந்த மாதிரி பண்ணாமல் டேக் சம் டைம், அனலைஸ். ஓகேவா? அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்று கோட் பேஸை புரிஞ்சிக்க பாருங்கள். புரிஞ்சிக்க பார்த்துட்டு அப்படியே லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். டேக் சம்படி டன், அது ஆல்ரெடி பண்ணவங்க நிச்சயமாக இருப்பாங்க. பிஹெச்பி மாஸ்டர் பண்ண யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க நிச்சயமாக டீச் பண்ணுவாங்க என்னைய மாதிரி. அவங்க கிட்டேருந்து போயிட்டு ஃபஸ்ட்டு பிஹெச்பியை கற்றுக்கோங்க. ஓகேவா? டூ இட் ஃபார் நெக்ஸ்ட். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதான் டெக் ஸ்டாக், இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. தென் கோ டேக் டூ த சேம் திங். டேக் நோட்ஸ், வாட்ச் தெம், தே லேர்ன் த டெக் ஸ்டாக்கு. பொறுமையாக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறாங்களே கொஞ்சம் ஒர்க் பண்ண பாருங்கள். சின்ன டாஸ்க் தான் கொடுப்பாங்க, சின்ன டாஸ்க்கை ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் இட். ஸ்லோவாக நீங்கள் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் மாஸ்டர் த டெக் ஸ்டாக். ஓகே? நெக்ஸ்ட்டு புது டெக் ஸ்டாக் வரும், புதுசாக சேஞ்ச் பண்ணுவீங்க, டூ திஸ் சைக்கிள் அகெயின். அவ்வளோதான். பட் எவ்ரி டைம் இட் வில் ஹெல்ப் அஸ் திஸ் நோட்ஸ் ப்ளஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இப்போ நீங்கள் வந்து ஜாபில் யாரும் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்கல, அதனால் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்களாக தான் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? அதுக்காக தான் நான் உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்காக அசைன்மெண்ட்ஸ்னு ஒன்று தரேன். புரியுதுங்களா? ஸோ அசைன்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உங்கள் நோட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? ஷார்ட்டாக ஸ்கிரிப்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி டயக்ராமாக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுக்க பாருங்க. கிளியரா? திஸ் ஹவ் யூ லேர்ன் எனி திங் இன் யோர் லைஃப். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படித்தது அடுத்த நாள் மறந்து போயிடும், இல்லை தூங்கி எழுந்தா மறந்து போயிடும். தட்ஸ் ஆல், இட்ஸ் கான். ஆனால் நிச்சயமாக இன்றைக்கி ஒரு நாள் மறந்து போயிடும். மேபி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நீங்கள் காலேஜ் செமஸ்டர்ஸ் ஆர் ஸ்கூலில் படிக்கிறது அந்த மாதிரி எடுத்து பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ தட் அது என்ன ஆகும்னா, எத்தனை பேருக்கு மறந்து போயிருக்கு? படித்தோடனே அடுத்த நாள் மறந்து போயிடுவேன், மேபி நெக்ஸ்ட் டே. பிகாஸ் திஸ் இஸ் த ரீசன். நானும் இதே சீக்கிரம் தான் ஃபாலோ பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே? இதுக்கு டெக்னாலஜிக்கலாக டேர்ம்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லாமல் சிம்பிளாக சொல்கிறேன். ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி அப்படின்றது. இது பேர் ஃபர்காட்டிங் கர்வ், ஆக்டிவ் ரீகால், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸில் இருக்குது. அதெல்லாம் எதுவுமே இன்க்ளூட் பண்ணாமல் ஷார்ட்டாக எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றது, இப்படி தான் வந்து யூ ஹேவ் டு டூ. ஓகே? சரி, ஓகேப்பா, வில் ஸ்டாப்பு. பட் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ண ஆரம்பிங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே?